அப்புறம் இந்த 916 கேடிஎம் அந்த மாதிரி இருக்கு சார். இப்ப சாதாரண நகை அப்படின்னு சொல்லும்போது, போடும்போது வந்துட்டு என்னன்னா வந்து அதோட விலை குறையும். ஸோ தரத்துக்கு ஏத்த மாரி எடுப்பாங்க அப்படின்னு. இப்ப 916 போட்டிருக்கதோ, கேடிஎம் போட்டிருக்கதோ, அன்னைக்கு இருக்கிற ரேட்லயே எடுப்பாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி 18 கேரட்ஸ்லயும், 9 கேரட்ஸ்லயும் இருக்கா? ஆமா. 18 கேரட்னா என்ன? 75% அதாவது ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். 22 கேரட் அப்படின்னு சொன்னா, அது வந்து 91.6% கோல்டும், மீதி 8.4% வந்து காப்பர். இதே 18 கேரட்ல பார்த்தீங்கன்னா, 75% கோல்டு, 25% காப்பர். 9 கேரட்ல பார்த்தீங்கன்னா, 37.5% கோல்டு, ரெஸ்ட் 62.5% காப்பர். அவ்வளோதான். அந்த கோல்டு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கோ, அதுக்கு உண்டான ரீவேல்யூ என்னைக்குமே இருக்கும். ஓகே. அத எப்படி சார் அவங்க பார்த்து வாங்குறது? மக்கள் இல்ல, அதுல வந்து எல்லாமே இப்போ ஹால்மார்க் சீல் வந்துருச்சு. சீல் வந்துருச்சு. அது இருக்கான்னு மட்டும் பார்க்க வேண்டியது. இப்ப 916 இருந்தா 916 அப்படின்னு போட்டு வந்திருக்கும். 18 கேரட்னா 750ன்னு போட்டு வரும். அந்த 9 கேரட்டா இருந்தா 37.5 அப்படி வரும். அந்த சீல் இருக்கு, ஹால்மார்க் இருக்குன்னா, நீங்க அந்த பெர்சன்டேஜ் அதுல 100% இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ தங்கத்த பத்தின ஒரு தெளிவான விளக்கம் அப்படி குடுத்தீங்க. தங்கம் மட்டும் கிடையாது, வெள்ளியோட விலையும் எப்படி ஏறும்? எதை நோக்கி நம்ம போவோம்? ஆனாலும் மக்கள் தங்கம் வாங்கிட்டு தான் இருப்போம், வெள்ளி வாங்கிட்டு தான் இருப்போம். நார்மலா எப்படி அந்த காலத்துலேருந்து நெறைய விஷயங்கள ஃபேஸ் பண்ணிட்டு வந்தோமோ, அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம குழந்தைகளும் அத ஃபேஸ் பண்ணுவாங்க. அத தாண்டி போயிருவாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா, எளிமையா, ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தொடர்ந்து தங்கத்த பத்தின நெறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.